வணக்கம். ஒரு யோகியின் சுயசரித்திலிருந்து அத்தியாயம் 28வது காசியின் மறுபிறப்பும் அதை கண்டறிதலும் தான். இப்போ தயவு செய்து தண்ணீர்க்க இறங்காத, நம்ம 2 வாளினால மொண்டு குளிக்கலாம். பக்கத்தில் உள்ள குன்றுக்கு நானும் ராஞ்சி பள்ளிக்கூடத்தில் நிறைய மாணவர்களும் 8 மைல் நடைபயணமாக போகும்போது அவங்கள நோக்கி நானும் மேற்படியே சொன்னேன். எங்களுக்கு முன்னே இருந்த குளம் கவர்ச்சியாக பார்க்கறதுக்கு நல்லதாக இருந்தது. ஆனால் என்னோட மனசில் ஏதோ ஒரு அருவருப்பு ஏற்பட்டே இருந்தது. சிறுவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் வாளினால் தண்ணீரை மொல்ல தொடங்கினாலும் சிலர் மட்டும் குளிக்க தண்ணீர் சபலங்கள் மயங்கி விட்டாங்க. நீச்சல் அடிக்கிறதுக்காக அவங்க தண்ணீரில் இறங்கியது தான் லேட்டு. ஆனால் பெரிய நீர்ப்பாம்பு அவர்களை சுற்றி கொண்டுட்டது. அதாவது ஃபுல்லுமே அவங்கள ரவுண்ட் அடித்து ஒரு பாம்பு கூட்டமாக வந்துருச்சு. தண்ணீரை வாரி இறைத்து கொண்டு என்ன ஒரு சத்தம் இட்டுட்டே குளத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே அவசர அவசரமாகவும். நாங்கள் போக வேண்டிய இடத்தை அடைஞ்ச பிறகு தான் எங்கள் கட்டு சாதத்தை சாப்பிட்டு மகிழ்ந்தோம். ஒரு மரத்தடியில் சிறுவர்கள் எல்லாருமே நான் மத்தியில் உட்காந்துருந்தேன். என்னை பரவச நிலையில் பார்த்ததும் அவங்க கேள்விகள் கேட்க தொடங்கினாங்க. தயவு செய்து சொல்லுங்க ஐயா, ஒரு இளைஞன் கேட்டான். நான் துறவு மார்க்கத்தில் என்றுமே உங்களிடனே தங்கியிருப்பேனான்னு கேள்வி கேட்டான். இல்லை இல்லை, நீ பலவந்தமாக உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகப்படுவா, பிறகு திருமணமும் ஆகும் என்று பதிலளித்தேன். அவன் அதை நம்பாமல் தீவிரமாக மறுத்தான். நான் இறந்தால்தான் என்னை வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியும். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அவன் பெற்றோர்கள் அவன் கண்ணீருடன் எவ்வளவு மன்றாடியும் கேட்காம அவனை அழைத்து போக வந்தன. கொஞ்ச வருஷம் பிறகுதான் அவன் திருமணமும் செய்து கொண்டான். அநேக கேள்விக்கு பதிலளித்த பின்னுதான் காசி என்னும் சிறுவன் ஒருவன் என்னிடம் கேட்டான். அவனுக்கு 12 வயது இருக்கும், எல்லோராலும் நேசிக்கப்பட்ட புத்திசாலியான மாணவன். ஐயா, என் விதி என்னவாகும் என்று அவன் கேட்டான். நீ சீக்கிரமே இறந்து விடுவாய். ஒரு தடுக்க முடியாத சக்தி அந்த சொல்லை என் வாயிலிருந்து வரவழைத்ததாக தோன்றியது. என்னிடமிருந்து வெளிப்பட்ட இந்த சொற்கள் என்னையும் மற்ற ஒவ்வொருவரையும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைய செய்தன. ஒரு பயங்கரமான குழந்தையைப் போல என்னை நானே மௌனமாக நொந்து கொண்டு மேலும் எந்த கேள்விக்கும் பதிலளித்த மறுத்துவிட்டேன். பள்ளிக்கூடத்திற்கு திரும்பியதும் காசி என் அறைக்கு திரும்பவும் வந்தான். நான் இறந்துவிட்டால் நான் மறுபிறவி எடுத்தவுடன் என்னை கண்டுபிடித்து நீங்க மறுபடியும் என்னை இறைவழியில் கொண்டு வருவீங்களான்னு அழுது கொண்டே கேட்டான். இந்த கஷ்டமான அறிவு கெட்டாத பொறுப்பை மறுக்க வேண்டிய கட்டாயத்தை நான் உணர்ந்தேன். ஆனால் வார கணக்கில் என்னை அவன் விடாம பிடிவாதமாக துளைத்து கொண்டே இருந்தான். இறுதியில் அவன் பலவீனமடைந்து இனி தாங்காது என்ற நிலைக்கு வந்ததை பார்த்ததுமே நான் அவனை சமாதானம் செய்தேன். ஆகட்டும், எல்லாம் இறைவன் உதவினால நான் உன்னை கண்டுபிடிக்க முயற்சி செய்வேன்னு அவனுக்கு உறுதியும் சொன்னேன். கோடை விடுமுறையில் நான் ஒரு சிறு பயணமாக மேற்கொண்டேன். காசியை என்னுடன் அழைத்து போக முடியாத வருத்தத்தினால்தான் நான் செல்வதற்கு முன்னாடியே அவனை ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போய் யார் என்ன சொன்னாலும் பள்ளிக்கூடத்தை இந்த தெய்வீக சூழ்நிலையை விட்டு எங்கே போக வேண்டாம்னு கவனமாக அவனிடம் அறிவுறுத்தினேன். அவன் வீட்டுக்கு போகாமல் இருந்ததால் அவன் வரவிருக்கும் ஆபத்தை தடுக்கலாம் என்று ஏதோ ஒரு வகையில் எனக்கு தோணுனது. நான் கிளம்பியதுமே காசினோட அப்பா ராஞ்சிக்கு வந்திருந்தாங்க. அவங்களுடைய மகனின் தீர்மானத்தை முறியடிக்க அவர் 15 நாட்கள் முயற்சி செய்தார். ஆனால் 4 நாட்கள் மட்டுமே கல்கத்தாவிற்கு தன் தாயாரை பார்த்துவிட்டு உடனே திரும்பி விடலாம் என கூறினார். காசி பிடிவாதமாகவே மறுக்கவே அவர் கடைசியில் போலீஸின் உதவியுடன் அவனை இழுத்து போவதாக சொன்னார். காசியின் தந்தை சொன்னாங்க. இந்த பயமுறுத்த காரணமால காசி கலக்கமடைய செய்தது. பள்ளிக்கூடத்திற்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வந்துடக்கூடாதுன்னு நான் காரணமாக மாட்டேன்னு விரும்பலை. அவனுக்கு போவதை தவிர வேறு வழியும் இல்லை அவங்களுக்கு. கொஞ்ச நாள் பிறகு நான் ராஞ்சிக்கு திரும்பவும் காசி எப்படி அங்கிருந்து கிளம்பப்பட்டான் என்பதை தெரிந்ததும் நான் கல்கத்தாவிற்கு உடனே ரயில் ஏறி போனேன். அங்கு நான் ஒரு குதிரை வண்டியை அமர்த்தி கொண்டேன். அந்த வண்டி ஹவுரா பாலம் வழியாக கங்கை கடக்கும் பொழுது ஆச்சரியப்படத்தக்க வகையில் நான் பார்த்த முதல் மனிதர் இலவு துயர்க்குரிய உடைகளில் காணப்பட்ட காசியின் தகப்பனாரும் மற்ற உறவினர்களும் தான். வண்டிக்காரனை உடனே நிறுத்தி சொல்லி கூவியபடி நான் வண்டியிலிருந்து குதித்து அந்த துரதிருஷ்ட தகப்பனாரை நோக்கி முறைத்தேன். ஐயா கொலைக்காரரே, நான் கொஞ்சம் நியாயமற்ற முறையில் சொன்னேன். நீங்கள் என் பையனை கொன்றுவிட்டீர்கள்.
அந்த தந்தை காசியை பலவந்தமாக கல்கத்தாருக்கு அழைத்து வந்ததில் தன் தவறை ஏற்கனவே உணர்ந்தும் இருந்தார். அங்கு தங்கியிருந்த சில நாட்கள் ஏதோ அசுத்த உணவை உட்கொண்டு காலரா நோயால் பீடிக்கப்பட்டு இறந்து விட்டான். காசியிடம் எனக்கிருந்த அன்பும் மரணத்திற்கு பிறகு அவனை கண்டுபிடிப்பதற்காக கூறிய வாக்குறுதியும் என்னை இரவும் பகலும் ஓயாது வாட்டி எடுத்தது. நான் எங்கு போனாலும் அவன் முகம் என் கண் முன்னே நிழலாடியது. வெகு காலத்திற்கு முன்பு நான் என் இழந்த தாயாரை தேடியது போல அவனை ரொம்ப வெகு தீவிரமா முனைந்து தேடலானேன்னு யுக்தேஸ்வரர் பரமஹம்சர் யோகானந்தர் சொல்றாங்க. கடவுள் எனக்கு பகுத்தறிவும் திறனை கொடுத்திருக்கும் காரணத்தினால நான் அதை உபயோகப்படுத்த வேண்டும்னு என் சக்தியை முடிந்தவரை பயன்படுத்தி சிறுவனின் சூக்ஷ்ம இருப்பிடத்தை அறிந்து கொள்ள உதவும் நுட்பமான விதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என உணர்ந்த நிறைவேறாத ஆசைகளின் அதிர்வுகளுடன் அவன் ஓர் ஒளி பிளம்பாக லட்சக்கணக்கான ஒளி பெறும் ஆத்மாக்களின் மத்தியில் சூக்ஷ்ம பிரதேசங்களில் எங்கோ மிதந்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்த. ஒளி அதிர்வலைகளாக இருக்கும் அநேக ஆத்மாக்களின் நடுவில் அவனுடன் எப்படி நான் தொடர்பு கொள்வது? ஒரு ரகசியமான யோக முறையை உபயோகித்து நான் புருவங்களுக்கு இடையில் உள்ளே இருக்கும் புள்ளியாகிய ஞானக்கண் என்னும் ஒளிப்பருக்கி மூலமாக என் அன்பை காசியின் ஆத்மாவிற்கு ஒளிபரப்பினேன். காசி சீக்கிரமே இந்த மண்ணுலருக்கு திரும்பி வருவான் என்றும் நான் விடாப்பிடியாக என் அழைப்பை ஒளிபரப்பி கொண்டே இருந்தால் அவன் ஆத்மாவிடம் பதில் கிடைக்கும் என்றும் நான் உள்ளுணர்வில் உணர்ந்தேன். காசியிடமிருந்து எனக்கும் வரும் சிறு தூண்டுதல் கூட என் கைவிரல்கள், கைகள் மற்றும் முதுகுத்தண்டில் உள்ள நரம்புகளில் உணரப்படும் என்று எனக்கு தெரியும். உயர்த்திய என் கைகளை உணர்வு கருவிகளாக கொண்டு என்னை நானே அடிக்கடி சுற்றினேன். ஏற்கனவே கருவாக மறுபிறப்பு அடைந்திருக்கிறான் என நான் நம்பியதால அந்த கரு இருக்கும் இடத்தின் திசையை கண்டுபிடிக்க நான் இவ்வாறு முயற்சி செய்தேன். ஒரு முனைப்படுத்தப்பட்ட என் இதய வானொலிக்கு அவனிடமிருந்த பதில் கிடைக்கும் என்று நான் நம்பினேன். காசியின் மறுபிறப்புக்கு பின்னர் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரை நான் தளராத ஆர்வத்துடன் விடாப்பிடியாக அந்த யோக முறையை கடைபிடித்து வந்தேன். ஒரு நாள் காலை கல்கத்தாவில் கூட்டம் மிகுந்த பவுபஜார் பகுதியில் சில நண்பர்களிடம் நடந்து போய் கொண்டிருக்கையில் நான் என் கையை வழக்கம் போல் உயர்த்தினேன். முதன் முறையாக என் பதில் கிடைத்தது. என் விரல்களிலும் உள்ளங்கையிலும் ஊடுருவும் மின் தூண்டுதல்களை, அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் ஆகும். என் மனம் களிப்பில் துள்ளியது. ஒரு உணர்வட்டங்கள் என் உள்ளுணர்வின் ஆழ்ந்த இடுக்கிலிருந்து எல்லாவற்றையும் ஒரு எண்ணமாக தாமே மொழிபெயர்த்து கொண்டன. நான் தான் காசி, நான் தான் காசி, என்னிடம் வாருங்கள் என்று அந்த சவுண்டு பரமஹம்ச யோகானந்தருக்கு கேட்டுட்டே இருக்கு. என் இதய வானொலியில் நான் என் மனதை ஒருமுனைப்படுத்திய போதுதான் இந்த வெண்ணம் கிட்டத்தட்ட கேட்கக்கூடிய ஒளியாகவே மாறியது. காசிக்கு உரிய சிறிது கரகரப்பான தாழ்ந்த குரலில் அவனுடன் அழைப்புகளை திரும்ப திரும்ப நான் கேட்டேன். நான் என் கூட வந்தவர்கள் ஒருவரான பிரகாஷ்தாஸ் என்பவரின் கையை பிடித்து கொண்டு ஆனந்தமாக அவரை நோக்கி சிரித்தேன். நான் காசியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று தோன்றினது. நான் சுற்றி சுற்றி திரும்ப ஆரம்பித்தேன். அது என் நண்பர்களுக்கும் அங்கு போவர் வருவோருக்கும் அடக்க முடியாத வேடிக்கையாக அமைஞ்சது. அம்மின் அதிர்வு தூண்டுதல்கள் நான் அருகிலுள்ள நாக வளைவை சந்து என்று பொருத்தமாக பெயரிடப்பட்ட சந்தை நோக்கி திரும்பவும் பொழுது மட்டுமே என் விரல்கள் வழியாக சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அந்த சூக்ஷ்ம ஓட்டங்கள் நான் வேறு திசைகளில் திரும்பிய பொழுது மறைந்துள்ளது. ஆகா, நான் சொன்னேன், காசியின் ஆத்மா இந்த சந்தில் வசிக்கும் யாரோ ஒரு தாயின் கருவினில் வசித்து கொண்டிருக்கணும். என் நண்பர்களும் நானும் அந்த நாகவளைவு சந்தின் அறியே போனோம். தூக்கிய என் கைகளில் தோண்டிய அதிர்வு பலத்தன. நான் நன்கு புலப்பட்டன. ஏதோ ஒரு காந்த சக்தியால் ஈர்க்கப்பட்டது போன்று நான் சந்தின் வலப்பக்கமாக இழுக்கப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட வீட்டின் வாயிலை அடைந்ததும் நான் அங்கேயே சல்லமற்று விட்டதை கண்டு நானும் பெருவிருவி பெய்தேன். என் மூச்சை அடக்கியவாறு மனவெழுச்சி மிக்கவனாக அந்த வீட்டு கதவை தட்டினேன். என்னுடைய விசித்திரமான நெடுங்கால தேடுதல் வெற்றியுடன் முடிந்ததென உணர்ந்தேன். அந்த கதவு ஒரு வேலைக்காரியால் திறக்கப்பட்டது. அவள் எஜமானர் வீட்டில் இருப்பதாக சொன்னாள். அவள் 2வது மாடியிலிருந்து படிகளில் இறங்க ஒரு கேள்விக்குறியுடன் என்னை நோக்கி முறுவளித்தார்.
ஒரே சமயத்தில் தகுந்ததாகவும் தகாததாகவும் தோன்றிய என் கேள்வியை எந்த விதமாக கேட்பதென்று எனக்கு புரியவில்லை. ஐயா, தயவு செய்து சொல்லுங்கள். தாங்களும் தங்கள் மனைவியாரும் 6 மாதமாக ஒரு குழந்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம், அது சரிதான். நான் சம்பிரதாய முறைப்படியான காவியுடைய உடுத்திய ஒரு சந்நியாசி என்பதை கண்ட அவர் மரியாதையுடன் தொடர்ந்தார். என் விவகாரங்கள் தங்களுக்கு எப்படி தெரியும் என்பதை தயவு செய்து சொல்லுங்கள் கூற வேண்டினேன். காசியை பற்றியும் அவனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை பற்றி கேட்டவுடன் திகைப்புற்ற அவர் என் கதையை நம்பினார். உங்களுக்கு சிவப்பான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் நான் அவரிடம் சொன்னேன். அகன்ற முகத்துடன் நெற்றியின் உச்சியில் ஒரு மச்சத்துடன் அவன் இருப்பான். அவன் இயல்பாக குறிப்பிடத்தக்க வகையில் தெய்வீக நாட்டமுடையமாகவே இருப்பான். பிறக்க இருக்கும் குழந்தை காசியின் இந்த சுபாவங்களை கொண்டிருக்கும் எனக்கு நிச்சயமாக தோன்றினது. பின்பு நான் அந்த குழந்தையை சென்று பார்த்தேன். அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய பழைய பெயரான காசி என்பதையே அவனுக்கு வைத்திருந்தார்கள். சிறு குழந்தை பருவத்திலேயே அவன் தோற்றத்தில் என் அன்பான ராஞ்சி மாணவனையே உரித்து வைத்தார் போலதான் இருந்தான். அந்த குழந்தை என்னை பார்த்த மாத்திரத்திலேயே என்னிடம் வாஞ்சையை காண்பித்தது. பழைய கவர்ச்சி 2 மடங்கு தீவிரத்துடன் விழித்து கொண்டது. பல வருடங்கள் கழித்து நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது அந்த இளைஞன் எனக்கு கடிதமும் எழுதியிருந்தான். அதில் துறவு மார்க்கத்தை ஏற்பதில் அவனுக்கு இருந்த ஆழ்ந்த ஆர்வத்தை வெளியிட்டிருந்தான். நான் அவனை இமயத்தில் இருக்கும் ஒரு மகானிடம் செல்லுமாறு பணித்தேன். அவர் பிறப்பெய்திய காசியை தன் சீடனாகவும் ஏற்றுக்கொண்டார். இப்போ 2 புருவங்கள் இடையில மையத்தில் தான் வெளிப்படுத்தப்படும் இந்த இச்சா சக்தி எண்ணத்தை ஒளிபரப்பும் கருவிதான். மனிதனின் பாவனை இல்லைன்னா உணர்ச்சியின் ஆற்றல் அது இதயத்தில் அமைதியாக ஒருமுனைப்படுத்தப்படும் பொழுதுதான் அதை மன வானொலியாக செயல்பட செய்து அருகிலிருந்து ரொம்ப தூரத்திலிருந்து மற்றவர்களின் செய்திகளை அது பெறுமாறு செய்யுது. உள்மனத தொடர்பில் ஒரு மனிதனின் மனதில் எழும் மிக நுட்பமான எண்ண அதிர்வுகள் சூக்ஷ்ம வெளியிலும் ஸ்தூல வெளியிலும் பரப்பப்படுது. அதுதான் மின்னலைகளை ஏற்படுத்தி பிறகு தமக்கு தாமே மற்றொரு மனதினர் எண்ண அலைகளால் உருமாறுது. ஒவ்வொரு ஆத்மாவும் பரிசுத்தமான நிலையில் சர்வ வியாபியே தான். காசியின் ஆத்மா காசி என்ற சிறுவனின் சுபாவங்கள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்து கொண்டிருந்ததால்தான் நான் அடையாளம் கண்டு கொள்வதை தூண்டும் பொருட்டு அவனுடைய கரகரத்த குரலை போன்றே பேசியது. அநேக மனிதர்கள் இறந்த பிறகுதான் சூக்ஷ்ம லோகத்தில் 500 அல்லது 1000 வருடங்கள் வரை கூட இருப்பதும் உண்டு. 2 பிறவிக்கிடையில் உள்ள காலத்தை பற்றிய வரையறை எதுவும் கிடையாது. ஒரு மனிதனின் ஸ்தூல சரீர அல்லது சூக்ஷ்ம சரீர காலக்கெடு அவனுடைய கர்ம பலனை வைத்துதான் முன்பே தீர்மானிக்கப்படுது. மரணமும் உண்மையில நித்திரையும் சிறு மரணம் உடலின் தேவையே தான். அது அந்த ஞானத்துல உழலும் மனிதனுக்கும் இந்திரிய வலையிலிருந்து தற்காலிக விடுதலையும் அளிக்குது. மனிதனின் அடிப்படை இயல்பு ஆத்மாவானதுனாலதான் அவங்க நித்திரையிலையும் தூக்கத்திலும் கூட மரணத்திலுடைய அவருடைய சரீரமற்ற இந்த தன்மையை பற்றி சில புத்துயிரூட்டும் நினைவுகளை பெறுறாங்க. இந்து தர்ம சாஸ்திரங்களை சமணப்படுத்தும் கர்ம விதியானது வினையும் எதிர்வினையும் காரணமும் காரியமும் விளைப்பதும் அறுப்பதும் என்னும் வகையில் தான் விவரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் இயற்கையான இந்த அறவலையில் செல்லும்போது அவருடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் அவனுடைய விதியை அவனே நிர்ணயிப்பவனாகிறான். ஒரு வட்டம் மாற்ற முடியாதபடி தன்னிலேயே முழுமையாவது போல அவன் எந்தவித பேரண்ட சக்தியில் தனக்குத்தானே விவேகத்துடனோ அல்லது விவேகம் இல்லாமையோ செயல்படுத்தியுள்ளானோ அது தொடங்கிய இடமான அவனிடமே திரும்பி சேரணும். உலகம் ஒரு கணித சமன்பாடு போல தோன்றுது. ஒவ்வொருவரும் அதை எப்படி திரும்பினாலும் தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்வதுதான். மௌனமாகவும் உறுதியாகவும் ஒவ்வொரு ரகசியமும் வெளியாக செய்யுது. ஒவ்வொரு தவறும் சரி செய்யப்படுது. எமாசன் அதாவது வாழ்க்கையின் எல்லா ஏற்றத்தளவுக்கும் பின்னால் நீதியின் சட்டமாக இருப்பதுதான் கர்ம வினையேதான் புரிந்து கொள்வதானது மனித மனம் கடவுளிடமோ அல்லது மனிதனிடமோ சினந்து கொள்வதிலிருந்து விடுதலை அடையும் உதவுது. 28வது அத்தியாயம் இப்போ நிறைவடையுது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.